welcome back to my channel. So என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. And இந்த வீடியோல நம்ம வந்து பேசிக்கான ஸ்கின் கேர் ரூட்டின் இப்போதான் நீங்க வந்து ஸ்கின் கேர் ரூட்டின் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அதுதான் நான் வந்து காமிக்க போறேன். ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற ஸ்கின் கேர் ரூட்டின்லாம் கிடையாது, பேசிக்கா இருக்கிற ஸ்கின் கேர் ரூட்டின் தான். ஸ்கின் கேர் ரூட்டின்ல நிறைய பேருக்கு டவுட்ஸ் எப்படி இருக்கும்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு டவுட் இருக்கும் and என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறதுனால எந்த ப்ராடக்ட் யார் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாம போயிடும். ஸோ அதை பத்தி தான் இந்த டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். எப்பவுமே உங்க ஸ்கின் கேர் ரூட்டின்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ண போறது வந்து ஸ்கின் டைப் அக்கார்டிங்கா வந்து நீங்க எடுக்கணும். ஸோ ஸ்கின் கேர் ரூட்டினை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நீங்க என்ன ஸ்கின் டைப்ல இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, நீங்க வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம் உங்க ஸ்கின் டைப் எதுன்னு. ஸோ ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க காலையில எழுந்துக்கோங்க. ஸோ காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு உங்கள் ஸ்கின் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ளேக்கியாக இருக்குதுன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டீ ஜோன் அதாவது மூக்கு கிட்ட அதுக்கப்புறம் நெத்தி கிட்ட மட்டும் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற வந்து சூப்பரான ஒரு ஸ்கின் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் தான். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இருந்ததோ அதே மாதிரி தான் 1 hour கழிச்சும் இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நார்மலாக இருக்கிறது தான் நார்மல் ஸ்கின் டைப். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ஸ்கின் டைப் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் காமிச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் உங்கள்கிட்ட காமிப்பேன், ஏன்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அது வந்து லாரியல் பாரிஸோட கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ். இது ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து எந்த சீசனில் இருக்கவங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து டே அண்ட் நைட் 2 டைம்ல நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூ நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது, இது எப்படி யூஸ் பண்ணால் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும்னா நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில், அது கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்க்க போகிறோம். டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே வந்து கிளென்சிங் தான். அண்ட் கிளென்சர் வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கிளென்சர் எடுத்து ஒரு 1 minute நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் டோனர் இல்லைன்னா எசன்ஸ் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் இருந்ததுன்னா டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து எசன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது லாரியல் பாரிஸோட கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சீசனாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து நைட் டைமும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 drops இருந்தால் போதும். நல்லா ஃபேஸில் டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசரும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு அக்கார்டிங் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா ஹெவி க்ரீம்ஸ்லாம் தனியாக அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீம் போட்டு இன்னும் வந்து உங்கள் ஸ்கின் ஆயிலி ஆகிடக்கூடாது, அதனால் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஜெல் ஃபார்ம்லேயும் இருக்குது, இது மாதிரி க்ரீம் பேஸ் ஃபார்ம்லாலையும் இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எல்லா சீசன்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன். நெக்ஸ்ட் நான் வந்து காமிக்க போகிறது வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன். இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான். நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா டபுள் கிளென்சிங் வந்து பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நான் வந்து மேக்கப் எதுவும் அப்ளை பண்ணல, அதனால் நார்மல் கிளென்சரே வந்து யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த டைமில் லிப் ஸ்க்ரப்பும் பண்ணிக்கலாம் நைட் டைமில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் எசன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் டோனர் இல்லை எசன்ஸ் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இது லிக்விடாக இருக்கனால ஸ்கின்னோட 10 layers டீப் உள்ள போய் நல்லா ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணும். இதில் வந்து சால்சிலிக் ஆசிட் இருக்குது, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பிக்மெண்டேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ரிஃபைன் பண்ணும் போஸ் எல்லாம். வாட்டர் லைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா ஃபேஸில் ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ப்ராடக்ட்டில். அண்ட் இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட்டாகவே வந்து நல்லா க்ளோயிங்காக நல்லா ரேடியண்ட்டாக ஆகிடும். ஏன்னா நம்ம அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷைன் தெரியும் ஃபேஸில். ஸோ இந்த ப்ராடக்ட்டே 3 sizes அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாட்டில் 130 ml இருக்குது. செகண்ட் வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் 65 ml. அண்ட் லாஸ்ட் வந்து இருக்குல்ல ஸ்மாலர் சைஸ், இது வந்து 22 ml இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 22 ml கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
22 ml ஓட price வந்து 250 rupees, 65 ml ஓட price வந்து 799 rupees and 130 ml க்கு 1400 rupees. 22 ml வந்து ரொம்ப travel friendly இருக்கும். சோ நீங்க வந்து உங்க பர்ஸ்ல கூட நீங்க வந்து போட்டுட்டு போலாம். And இந்த product details வந்து கீழ description barல போடுறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. And final step வந்து night cream இல்ல moisturizer நீங்க எது வேணா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். And இந்த டைம்ல நீங்க வந்து serums கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ serum வந்து உங்களுக்கு எதுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி serum வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And dark circles இருந்துச்சுனா நீங்க அந்த under eye cream வந்து யூஸ் பண்ணிக்கலாம். And இன்னொரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணனும், கண்டிப்பா வந்து lip balm யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ரூட்டின்லயும். சோ இதுதான் the 3 step night time skin care routine. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்க என்ன Instagramலயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. I hope உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and subscribe பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க. And பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. அப்பதான் notification வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye bye and take care of yourself.